அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரமதானுடைய வெயிட் லாஸ் ரெசிபியோட டே 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோல சஹர் டு இஃப்தார் அண்ட் டிஃபன் என்ன பண்ண போறேன் வெயிட் லாஸ்க்காக அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரமதானுடைய வெயிட் லாஸ் வீடியோ 2 அப்லோட் பண்ணியிருக்கு. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு மேலேயும், இந்த வீடியோ கீழேயும் நான் லிங்க் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே 3ல ஃபஸ்ட்டு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கும், நேற்று டே 2ல வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பச்சைப்பயிரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த 8 மணி நேரம் ஊற வச்ச பயிரை தான் பச்சைப்பயிறு கிரேவி பண்ணி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி இந்த பச்சைப்பயிரை வச்சு அந்த 8 மணி நேரம் ஊறின பயிரை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கும், முளை கட்டுறது எப்படி அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வந்துட்டேன். நல்லா 8 மணி நேரம் ஊறின பயிரை நல்லா ஒரு ஒயிட் கிளாத் காட்டன் கிளாத்தில் தண்ணியை நல்லா டிப் பண்ணி நல்லா புழிஞ்சுக்குங்க. அதில் இந்த பயிரை கொட்டி இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு லப்பர் பேண்டோ இல்லாட்டி ஒரு கயிறோ வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் இதே பவுலில் இதுக்கு மேலே நம்ம கண்ணு தட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது, அது மேலே இந்த மூட்டையை தூக்கி வச்சு இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் நல்லா முளைக்கட்டி வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹர் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, சஹருக்கு நான் இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு சாம்பார் தான். இதில் பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி போட்டுட்டு, அதில் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, சீரகம், உப்பு போட்டு நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் கத்தரிக்காய், முருங்கைக்காய், தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ தனியாக தாளித்து ஊற்றுறதுக்காக வேறு ஒரு கடாயில் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வீடியோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா, நான் நிறைய சாம்பார் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், சாம்பார் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே தூக்கி அந்த சாம்பாரில் ஊற்றினோம்னாக்கும் சூப்பரான கமகமன்னு பாசிப்பருப்பு சாம்பார் நமக்கு ரெடி ஆயிரும். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு சாம்பார் கொதிக்கட்டும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கோ சாப்பாடு நான் ரைஸ் குக்கரில் வச்சு விட்டுட்டு இங்கிட்டு சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டு இறக்குனோம்னாக்கும் சூப்பரான சாம்பார் நமக்கு ரெடி. இன்றைக்கி வெயிட் லாஸ்க்காக பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம ஒயிட் ரைஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சாம்பார் நம்ம லிமிட்டாக எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா மெயினான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெப்பர் சிக்கன் தான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் 2 பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்ன தக்காளியை போட்டிருக்கேன். அது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கும் நான்வெஜ் நிறையாவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப கம்மியான ஆயில் ஊற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் வீட்டில் இருக்க மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் கடையில் வாங்கின மசாலா இந்த பிராண்டட் தான் வாங்கினேன். இதை ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பன்னீர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா பீன்ஸு, சோயா எடுத்துக்கலாம், அந்த பட்டர் பீன்ஸ் சொல்லுவோம்ல அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோஸ் எடுத்துக்கலாம், அதாவது முட்டைக்கோஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை நிறையாவே சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் முட்டைக்கோஸ் ஆம்லேட்டு, கேப்சிகம் ஆம்லேட்டு அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் பெரட்டல் மாதிரி தான் வச்சுருந்தேன். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்தாச்சு. இப்போ 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு ஃபுட்டெல்லாம் போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினமன் டீ குடிப்பேன். நீங்கள் சினமன் டீ தான் எடுத்துக்கணும் இல்லை, வெறும் சுடுதண்ணி மட்டும் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி லெமன் லைட்டாக சுடுதண்ணியில் புழிஞ்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் துளசி போட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவு குடிச்சிட்டு நம்ம நைட்டு ரெடி பண்ணது வச்சதை ரீஹீட் மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தகஜத் தொழுது முடித்ததுக்கப்புறம் என்னோடய குவான்டிட்டி பாருங்கள். நான் சஹருக்கு நல்ல சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு மட்டும்
ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம சிக்கன் பெப்பர் கிரேவி, கொஞ்சமா வந்து சாம்பார் எடுத்திருக்கேன். ஒயிட் ரைஸ் சாப்பிடலாமான்னு கேட்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடலாம். நம்ம ஒரு நேரம் மட்டும் தான் ஒயிட் ரைஸ் சாப்பிட போறோம். நமக்கு கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப தேவைப்படும். அதனால வந்து கொஞ்சமா மட்டும் எடுத்துக்கங்க. இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு மோர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து 5:30 ஆயிருச்சு. பாங்க் சொல்லிட்டாங்க. ஃபஜர் தொழுதுட்டு நிம்மதியா வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 3:30 மணி போல பச்சரிசி வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். இந்த கிளாஸ்ல வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியும், ஒரு 10 அளவுக்கு வந்து வெந்தயமும் ஊற வச்சிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை பயிர வந்து முளைக்கட்டி வச்சிருக்கோம்ல, அதுவும் இந்த பச்சரிசியும் போட்டு வந்து இன்னைக்கு தோசை வந்து டிஃபனுக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இத வந்து நல்லா அலசி ஊற போட்டாச்சு. இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இஃப்தாருக்காக வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டேன். மணி வந்து ஒரு 5:45 இருக்கும். அந்த டயத்துல வந்து ரோஸ் மில்க் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதில வந்து எனக்காக ஒரு கிளாஸ்ல வந்து சப்ஜா சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இத வந்து கண்டிப்பா சேர்த்துக்கங்க. உடம்பு வந்து நல்ல கூலிங்கா இருக்கும். ஹீட்டே இருக்காது. பிடிக்கிறவங்க வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஆனா வந்து மோஸ்ட்லி சேர்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது பால் குடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடிக்கலாம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க. நான் எனக்கு ஒயிட் சுகர் சேர்க்காம வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன். பாப்பாங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் ஒயிட் சுகர் போட்டு தனியா வந்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கம்பல்சரியா வந்து இந்த 30 நாள்ல வந்து டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்றதுனால வந்து, நான் வந்து இன்னைக்கு பப்பாளி எடுத்திருக்கேன். பப்பாளி வந்து நீங்க ஜூஸா சாப்பிடுறதோட வந்து இந்த மாரி வந்து பழமா சாப்பிடும்போது வந்து இன்னுமே ஹெல்த்தியா இருக்கும். சாப்பிடுறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் பப்பாளியெல்லாம் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு இதுக்கு இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பப்பாளி, அதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு நோம்பு கஞ்சி, நம்ம ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம். அவங்களுக்காக வந்து வடை, சட்னி, பள்ளியாசல்ல வாங்குன நோம்பு கஞ்சி, இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து நோம்பு திறக்கறக்கு இருந்தது. இதுக்கப்புறம் மகரிப்லாம் வந்து தொழுதுட்டு, கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 மணி, 7:30 மணி இருக்கும். அப்பதான் வந்து நான் வந்து இந்த மொள கட்டினத வந்து பார்க்கலான்னு வந்திருந்தேன். துணிக்கு வெளிய வந்து எப்படி மொள கட்டியிருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கே ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இத கட் பண்ணிட்டு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பச்சை பயிர்ல வந்து அவ்ளோ புரோட்டீன் சத்து இருக்கு. நீங்க வந்து வேற என்ன புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஆனா இந்த பச்சை பயிர்ல அவ்ளோ புரோட்டீன் இருக்காம். வெயிட் லாஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு பயர வந்து நீங்க வந்து இந்த மாரி முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இன்னுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து நெறையா இருக்கிறதுனால வந்து நான் ஒரு பாக்ஸ்ல வந்து தனியா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறதுல வந்து நம்ம வந்து தோசை ஊத்திக்கலான்ட்டு, இந்த பச்சை பயிர வந்து மிக்ஸியில போட்டுட்டு, இது கூட வந்து நம்ம ஊற வச்ச பச்சரிசியும், அந்த வெந்தயத்தையும் இது கூட வந்து தண்ணி கொஞ்சமா ஊத்தி, தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து 2 பச்சை மிளகா, ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, அது கூட வந்து கொஞ்சமா மல்லி இல. இது போட்டுட்டு, கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. போட்டு 2டே 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க. இது ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் தேவை அப்டின்னா கருவேப்பில போட்டு, கொஞ்சமா வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சுட்டு வந்துக்கலாம். இத வந்து தோசை ஊத்துறதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில ஊத்தியிருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப கவனமா பார்த்து ஊத்திக்கங்க. ரொம்ப அதிகமா ஊத்திற வேணாம். இந்த புரோட்டீன் பச்சை பயிறு தோசைக்கு வந்து நல்லா வந்து ஒரு தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். தேங்காய் சட்னி வந்து நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். இப்ப வந்து அதுக்கு தாளிச்சுலாம் ஊத்திட்டு, தோசை வந்து சுட வந்தாச்சு. நார்மல் தோசையோட வந்து இந்த பச்சை பயிறு தோசை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். சாப்பிடறதுக்குமே நல்லாருக்கும். ஊத்தும்போதும் பார்த்தீங்கன்னா, அழகா வரும். இந்த புரோட்டீன் தோசைய வந்து ஸ்கிப் பண்ணாம எப்படியாவது வெயிட் லாஸ்ல வந்து வாரத்துல ஒரு 3 தடவையாவது எடுத்துக்கங்க. ஏன்னா, இதுல அவ்ளோ புரோட்டீன் இருக்கு. சாப்பிடுறதுக்குமே உங்களுக்கு நல்லா பிரியமா தான் இருக்கும். சாப்பிடும்போது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுற மாரி தான் இருக்கும். இப்ப பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வந்து பச்சை பயிறு தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. இத தான் வந்து இன்னைக்கு டிஃபனு. இன்னைக்கு டிஃபன் பார்த்தீங்கன்னாக்கும், பச்சை பயிறு தோசை, அது கூட வந்து சிக்கன் கிரேவி இருந்தது அது. அது கூட வந்து தேங்காய் சட்னி. இத வச்சு இன்னைக்கு வந்து சூப்பரான ஹை புரோட்டீன் டின்னர் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாரி நெறைய ரெசிபி வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.